கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் வரும்படியாக விசேஷமாக முழு உலகத்திலும் ஈஸ்டர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை பேசுகிறார்கள், நம்புகிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். இந்த நாளிலும் கூட நாமும் வேத வசனத்தை தியானிக்கும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மறுபடியும் சமூகத்தில் வரும்படியாக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த ஈஸ்டர் நாளிலே தேவனே, அநேக தேவனுடைய பிள்ளைகள், அந்நிய ஜனங்கள் கூட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறது. இன்னைக்கு சொல்லப்படுகிற வசனத்தின் மூலமாய் உம்முடைய உயிர்த்தெழுதல் பலமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே, நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றால். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, ரபுனி என்றால். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கூட நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருந்தது? அவருடைய உயிர்த்தெழுதல் பலமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது சாதாரணமாக அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் கூட, அவர் உயிர்த்தெழும்பினார் என்ற விசுவாசம் இருந்தாலும் கூட, அதை கிரியிலே அவர்கள் இன்னும் கொண்டு வராமல் இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. அந்த அவிசுவாசம் என்ன என்றால், இயேசு உயிர்த்தெழும்பின பின்பு தம்முடைய சீஷர்களுக்கெல்லாம் 40 நாள் அநேகருக்கு தரிசனமாகி இயேசு சொன்ன வார்த்தை என்ன? முதல் வார்த்தை, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று தான் சொன்னார். இந்த வார்த்தை கிறிஸ்தவர்களாக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பாரம்பரிய கிறிஸ்தவராக தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இந்த உலகத்தை அனுபவித்து நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்ல வேண்டும் என்றுதான் இருக்கிறார்களே ஒழிய, இயேசு சொன்ன, இயேசு உயிர்த்தெழும்பின பின்பு தரிசனமாய் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் அவர்கள் விசுவாசித்தாலும் கூட அதை அனுபவத்தில் கொண்டு வராமல் இருக்கிறார்கள். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ஸ்தலம்தான் சீயோன், அந்த ஸ்தலம்தான் புதிய எருசலேம். தேவ பிள்ளையே, அவருடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலிலே 7 வரிசைகள் உண்டு. அதில் முதல் வரிசையிலே உயிர்த்தெழும்பினவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது 2வது வரிசையிலே உயிர்த்தெழும்ப போகிறது மகிமையுள்ள சபை. அதுதான் சீயோன், அதுதான் புதிய எருசலேம். தேவ பிள்ளையே, உங்களுடைய நோக்கம், நம்முடைய நோக்கம் ஏதோ இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ஒரு புதிய வஸ்திரத்தையோ பிரியாணியோ சாப்பாடையோ சாப்பிட்டு விட்டு ஜீவிக்கிற ஜீவியம் அல்ல. அவருடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்வது பலமாய் ரூபிக்கப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல், பாதாளத்தை அவர் ஜெயித்தார், பாவத்தை அவர் ஜெயித்தார், மரணத்தை அவர் ஜெயித்தார், சாத்தானை அவர் ஜெயித்தார். இது எல்லாவற்றையும் ஜெயித்துதான் மரணமே உன் கூர் எங்கே, மரணமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து அவர் எழும்பினார். தேவனுடைய பிள்ளையே, மரணத்தையும் பாவத்தையும் பாதாளத்தையும் அவர் ஜெயித்தவராய் எழும்பினார். இதுதான் அவருடைய உயிர்த்தெழுதல் பலமாய் ரூபிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு முதலாவது நான் சொல்கிற சத்தியம் என்ன என்றால், உயிர்த்தெழுதல் ஈஸ்டர் என்று நாம் ஆராதனைக்கு போகிறோம், கொண்டாடுகிறோம், சாப்பிடுகிறோம், இல்லாவிட்டால் அந்த நாளிலே ஒரு பிக்னிக் கூட போகிறோம். இதுதான் உயிர்த்தெழுதலா? இதுதான் ஈஸ்டரா? அல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும்பின பின்பு சொன்ன வார்த்தை என்ன? தரிசனமான போது சொன்ன வார்த்தை என்ன? என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள், நான் என் பிதாவின் இடத்துல போய் தேற்றளவானாகிய பரிசுத்த ஆவியானவரை வாங்கி உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் என்று சொன்னார். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அன்றைக்கு இருந்த 120 பேர் அந்த மேல் வீட்டறையிலே காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவி இயேசு உயிர்த்தெழும்பி 40 நாள் அநேகருக்கு தரிசனமானார். உயிர்த்தெழும்பின பின்பு 50வது நாளிலே அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டது. அந்த 50வது நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லப்படுகிறது. பெந்தே என்றால் 50, கோஸ்தே என்றால் நாள். தேவனுடைய பிள்ளையே, பெந்தெகோஸ்தே என்றால் 50வது நாளிலே ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அதுதான் பெந்தெகோஸ்தே நாள், அதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. தேவனுடைய பிள்ளையே, அதனாலதான் இந்த வசனத்திலும் கூட நாம் என்ன வாசிக்கிறோம்? 15ஆம் வசனத்திலே இயேசு அவளை பார்த்து முதலாவது காரியம் ஸ்திரியே என்று கூப்பிட்டார். ஏனென்றால் இன்றைக்கு இந்த ஸ்திரீ மரியாளுக்குள்ளே அவிசுவாசம். என்ன அவிசுவாசம்? இயேசு செத்து போயிட்டார், அவ்வளவுதான், அவர் சரீரம் மண்ணோடு மண்ணா போயிடும், இனி அவர் உயிர்த்தெழும்ப மாட்டார் என்ற நோக்கத்தோடு தான் மரியாள் பலவிதமான கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அவர் கல்லறையிலே ஒரு பூஜையை போடும்படியாய் வர்றார். இன்றைக்கும் கூட நம்முடைய கிறிஸ்தவர்கள் கூட இப்படிப்பட்ட பூஜையை தான் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆராதனைக்கு வருகிறார்கள்? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஜீவிக்கிறதில்லை, ஸ்தோத்திரம் பண்ணுகிறதில்லை, உயிர்த்தெழுந்த வல்லமையோடு பாடுகிறதில்லை, ராமாயணம் போல ஒரு பூஜையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இயேசு உயிர்த்தெழும்பினவர், நம்முடைய இயேசு ஜீவனுள்ளவர். இயேசு சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் மரணத்தை ஜெயித்தேன், நான் பாவத்தை ஜெயித்தேன், நான் பாதாளத்தை ஜெயித்தேன். நம்முடைய ஆராதனை கூட உயிர்த்தெழும்பின ஆராதனையா இருக்க வேண்டும், செத்து போன ஆராதனையா இருக்கிறது. இந்த மரியாள் கல்லறையின் இடத்திலே யாரை தேடி கொண்டு வந்தால்? உயிர்த்தெழும்பின இயேசுவை அல்ல, மரித்த இயேசுவை. இன்றைக்கு ஈஸ்டர், இன்றைக்கு உயிர்த்தெழும்பினது நாள். தேவ பிள்ளையே, நீ உயிர்த்தெழும்பின இயேசுவை நீ தேட வேண்டும். நம்முடைய இயேசு ஜீவனுள்ளவர்,
அவர் மரித்து போனவர் அல்ல, நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இயேசு மரித்தவர் அல்ல, அவர் உயிர்த்தெழும்பின இயேசு. ஆகினால்தான் இந்த மரியாள் கல்லறையிடத்தில் வந்தபொழுது அவள் வந்த காரணம் என்ன? மரித்த இயேசுக்கு இந்த கந்த வர்க்கங்கள் இதையெல்லாம் போட்டு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு போவோம் என்றுதான் அந்த மரியாள் வந்தாள். ஆனால் அங்கே இயேசு உயிரோடு நிற்கிறார். அவர் ஜீவனுள்ளவர், அவர் சகலத்தையும் ஜெயித்தவர். ஆகினால 15ஆம் வசனத்திலே, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இயேசு அவளை பார்த்து ஸ்திரியா என்று கூப்பிட்டார். இயேசுவை 14ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவருக்கு இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாமல் இருந்தாள். இவைகள் எல்லாம் சொல்லி மரியாள் திரும்பி இயேசுவைதான் பார்க்கிறாள். ஆனால் அவரை இயேசு என்று அவள் அறியாமல் இருக்கிறாள். அவளுடைய கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ தேவ ஜனங்களுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள், உயிர்த்தெழுந்த இயேசுவை காண முடியாமல் இருக்கிறார்கள். காரணம் என்ன? உலகம், மாமிசம், பிசாசு, உலகத்தின் ஆடம்பரங்கள், இதெல்லாம் அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ ஒரு கிறிஸ்தவன் தான், நீங்கள் ஒரு பெந்தகோஸ்து விசுவாசிகள் தான். ஆனால் இந்த உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறார்களே, இயேசு உனக்குள் இருக்கிறாரா? அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உனக்குள் இருக்கிறதா? மரியாள் பாருங்கள், திரும்பி பார்க்கிறாள், இயேசுதான் நிற்கிறார், இயேசுவை பார்க்கிறாள். ஆனால் அவர் இயேசு என்று அறியாமல் இருந்தார். ஆகினால்தான் இயேசு அவளை பார்த்து 15ஆம் வசனம் சொல்கிறது, ஸ்திரியே. ஸ்திரீ என்றால் இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீதான் புதிய ஏற்பாட்டு சபை. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெறும்படியாக வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். 5ஆம் வசனம் சொல்கிறது, அவள் பெற்ற ஆண் பிள்ளை தேவனிடத்திற்கும் சிங்காசனத்திற்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. யார் அந்த ஸ்திரீ? அந்த ஸ்திரீ தான் புதிய ஏற்பாட்டு சபை. அந்த ஸ்திரீ என்னத்தை அணிந்து கொண்டிருந்தாள்? வெளிப்படுத்தின 12:1 சொல்கிறது, 2ஆம் வசனம் சொல்கிறது, அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். யார் அந்த சூரியன்? அவர்தான் நீதியின் சூரியன் இயேசு. அவள் பாதங்களின் கீழ் சந்திரன் காணப்பட்டது. யார் அந்த சந்திரன்? அந்த சந்திரன் தான் ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடைய கிருபை. புதிய ஏற்பாட்டு சபை தேவனுடைய கிருபையில தான் நிற்க வேண்டும். உயிர்த்தெழும்பின சபை, உயிரோடு இருக்கிற சபை, கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிற சபை. ஆண்டவர் எப்படி உயிர்த்தெழும்பி பரலோகம் போனாரோ அதுபோல உயிர்த்தெழுதலிலே 7 வரிசை உண்டு. முதல் வரிசையிலே இயேசு உயிர்த்தெழும்பி அவர் பரலோகத்திலே சீயோனிலே மூலைக்கல்லா இருக்கிறார். 2வது வரிசையிலே நாம் உயிர்த்தெழும்ப போகிறோம். மகிமையுள்ள சபை உயிர்த்தெழும்ப போகிறது. ரகசிய வருகையிலே சீயோனும் புதிய எருசலேமும் உயிர்த்தெழும்ப போகிறது. நீ உயிரோடு எழும்ப வேண்டுமானால் ஸ்திரீ என்பது புதிய ஏற்பாட்டு சபையை காட்டுகிறது. அது அபிஷேகம் பண்ணப்பட்ட சபையா இருக்க வேண்டும். ஆகினால்தான் நான் சொன்னேன், நம்முடைய ஆராதனை ஏதோ ஒரு நமஸ்காரம் செய்கிறது போலதான் இருக்கிறது, கடமைக்காக செய்கிறது போலதான் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நாம் ஆராதிக்கிறோமா? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமா? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு பாடுகிறோமா? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கைகளை தட்டுகிறோமா? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு அபிஷேகம் நமக்குள் இருக்கிறதா? அன்றைக்கு இயேசு சொன்ன வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவர்கள் காத்திருந்த போது, பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் மேலே ஊற்றப்பட்ட போது, அவர்கள் எல்லாரும் பலத்த இடிமுழக்கமான ஒரு வல்லமை வந்து இறங்கினது. 2வது அபிஷேகம் வந்தது. 3வது அக்கினிமயமான நாவுகள். 4வது அந்நிய பாஷையை பேசினார்கள். அடுத்த ஸ்டெப் ஆவிக்குரிய வரங்களால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்கள். தெளிவாய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் அங்க சொல்கிறார். முதலாவது இடி முழக்கம், பலத்த காற்று, அதான் தேவனுடைய வல்லமை. ஒரு மனிதனை அபிஷேகிப்பதற்கு முன்பதாக தேவன் ஒரு வல்லமை அனுப்புகிறார். இரண்டாவது அபிஷேகம், மூன்றாவது ஒரு அக்கினி, நான்காவது அந்நிய பாஷை, ஐந்தாவது கிருபா வரங்களினாலே அவர்களை நிரப்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது அங்கே அந்த ஸ்திரீ யார் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ தான் புதிய ஏற்பாட்டு சபை. புதிய ஏற்பாட்டு சபை என்று சொன்னால் நீதியின் சூரியனை அணிந்திருக்க வேண்டும். அந்த சூரியன் தேவன் நீதியை காட்டுகிறது. இரண்டாவது, அந்த ஸ்திரீ சந்திரன் மேல் நின்றால், சந்திரன் என்பது தேவனுடைய கிருபை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கிருபையில தான் சபை ஜீவிக்க வேண்டும். நான் அல்ல, என்னுடைய பலத்தினால் பராக்கிரமத்தினாலும் அல்ல, கிருபையினாலே எல்லாம் ஆகும். புதிய ஏற்பாட்டு சபை நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் தேவனுடைய கிருபையால தான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய்? அது மட்டுமல்ல, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவள் பாதங்கள் சந்திரன் மேல் இருந்தது. அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடங்களை அவள் தரித்துக் கொண்டிருந்தாள். அந்த 12 நட்சத்திரங்கள் கிரீடங்கள் எதை காட்டுகிறது? அப்போஸ்தல உபதேசத்தை காட்டுகிறது. அப்போஸ்தல எண்ணிக்கை 12. தேவனுடைய பிள்ளையே, நீ சீயோனாய் புதிய எருசலேமாய் மாற வேண்டுமானால் இந்த அப்போஸ்தல உபதேசம் தான் உன்னை பூரணமாக்கும். சுவிசேஷத்தினாலேயோ போதகத்தினாலேயோ நீ பூர்ணமாக்கப்பட முடியாது. அப்போஸ்தல உபதேசத்தை நீ கேட்க வேண்டும். அப்போஸ்தல உபதேசம் உன்னை பூர்ணமாக்கி ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமையை உனக்குள் அனுப்பி ஆண்டுடைய வருகையில் உன்னை எடுத்துக்கொள்வார். 12 நட்சத்திரங்களை கீழங்களை அவள் தைத்துக் கொண்டிருந்தாள். தேவனுடைய பிள்ளையை, இப்படியா இருந்த அந்த ஸ்திரீ அவள் கர்ப்ப வேதனை அடைந்தாள். கர்ப்ப வேதனை என்பது அந்த ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபையை காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டு சபை என்று சொல்வது, இன்றைக்கு எத்தனையோ பெண்டிகோஸ்ட் சபைகள் உண்டு. அபிஷேகம் இல்லை, அந்நிய பாஷை இல்லை. சில சபைகளிலே அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொல்லி ஆர்டர் போடுகிறார்கள். அபிஷேகத்தில் நிரம்ப அவர்களுக்கு அங்கே அதிகாரம் இல்லை. எப்படி நீ கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய்? எப்படி உயிர்த்தெழும்புவாய்? ஆண்டவர் உயிர்த்தெழும்பி பிதாவினிடத்தில் போனது போல புதிய ஏற்பாட்டு சபை உயிரோடு எழும்பி கர்த்தருடைய நாளிலே ஆண்டுடைய ரகசிய வருகையிலே 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் 16-17 சொல்லப்பட்டபடி முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். நாம் ஆண்டுடைய வருகையிலே உயிர்த்தெழும்ப வேண்டுமானால் அபிஷேகம் தேவை, அந்நிய பாஷை தேவை, கிருபாவரங்கள் தேவை. உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை தொடர்வதாக. தேவனுடைய பிள்ளையே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த ஒரு ஸ்திரியை போல. அதனால்தான் இயேசு அவளை பார்த்து ஸ்திரியே என்று கூப்பிட்டார். இரண்டாவது, அவளை பார்த்து கேட்ட கேள்வி, அந்த மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கூட அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்காக நான் சிரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. சிலருக்கு சிரிப்பு என்று சொன்னால் இஷ்டம், எப்பவுமே சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். அது கூட தவறுதான். நமக்கு சிரிப்பும் வேண்டாம், அழுகையும் வேண்டாம். தேவன் மேல் உள்ள விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இவள் அழுது கொண்டிருந்தாள் என்றால் அதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்றால் அவ்விசுவாசம். ஆம், மரியாளுக்குள்ளே இயேசு மரித்திட்டார், அவ்வளவுதான், அவர் உயிர்த்தெழும்புவார் என்கிற விசுவாசம் அவளுக்குள்ளே இல்லை, மரியாளுக்குள்ளே இல்லை. இன்றைக்கும் கூட தேவ ஜனங்களுக்குள்ளே, பெந்தகோஸ்து ஜனங்களுக்குள்ளே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே, ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்குள்ளே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள்ளே என் இயேசு வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் மணவாளனாய் வரப்போகிறார். நான் மணவாட்டியாய் அவருடைய வருகையிலே உயிர்த்தெழும்புவேன் என்கிற விசுவாசம் இல்லை. தேவ பிள்ளையே, உன் விசுவாசம் எங்கே? மரியாளுக்கு அந்த விசுவாசம் இல்லை, அழுது கொண்டு இருக்கிறார். அர்த்தம் என்ன என்றால் என் இயேசு வரப்போகிறார்,
என் உயிர்த்தெழும்பின இயேசு வரப்போகிறார். அவர் மணவாளனாய் வரப்போகிறார். அவர் மணவாளனாய் வரும்பொழுது நான் மணவாட்டியாய் இந்த பூமியில் இருந்து மறுரூபமாக்கப்பட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். என் இயேசுவை நான் சந்திப்பேன். என் மணவாளனை நான் சந்திப்பேன். முகமுகமாய் காண்பேன். அப்பொழுது என் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். என் வேதனை எல்லாம் துடைக்கப்படும். என் நிந்தை எல்லாம் நீக்கப்படும். என் அவமானம் எல்லாம் நீக்கப்படும் என்கிற ஒரு விசுவாசம் இல்லாதவர்களாய் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை, இது நீ அழுகிற நேரம் அல்ல. உயிர்த்தெழும்பின இயேசுவை விசுவாசிக்கிற நேரம். உன் இயேசு மரித்த இயேசு அல்ல, உயிரோடு இருக்கிற இயேசு. ஆகினால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே அழுகை, கண்ணீர், சாபங்கள், பல கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, இந்த காலவேளையிலே, இந்த ஈஸ்டர் நாளிலே நாங்கள் சொல்கிறது என்ன என்றால், நீ அழும்படியாய் தேவன் உன்னை ரட்சிக்கவில்லை. நீ கலங்கும்படியாய் தேவன் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. நீ துக்கப்பட்டு உட்காரும்படியாய் உன்னை அபிஷேகம் பண்ணவில்லை. நீ அழுகிற நேரம் அல்ல, உன் இயேசுவை விசுவாசிக்கிற நேரம். மணவாளனாகிய இயேசு உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போன இயேசு, பிதாவினிடத்தில் போன இயேசு, அவர் வரப்போகிறார். எப்படி வரப்போகிறார்? அவர் மணவாளனாய் வரப்போகிறார். நாம் மணவாட்டியாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் என் இயேசு வருவார். அவரை நான் முகமுகமாய் காண்பேன். அப்பொழுது என் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். என் வேதனை எல்லாம் நீங்கும். என் துக்கம் எல்லாம் மாறும். என் பிரச்சனை எல்லாம் மாறும். நான் அவரோடு அவர் மார்பிலே படுத்து இளைப்பாற போகிறேன் என்கிற சந்தோஷம் எனக்குள்ளே உண்டாக வேண்டும். தேவனுடைய பிள்ளை, நம்முடைய இயேசு மணவாளனாய் வரப்போகிறார். அதனால்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 20:15 ஸ்திரீ என்று கூப்பிடுகிறார். அடுத்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். நாம் அழுது கொண்டிருக்கிற நேரம் அல்ல. அந்த அழுகை என்பது அவிசுவாசத்தை காட்டுகிறது. மூன்றாவது, இயேசு மரியாளை பார்த்து கேட்ட கேள்வி, உயிர்த்தெழும்பின இயேசு மரியாளை பார்த்து கேட்ட கேள்வி, யாரை தேடுகிறாய்? தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்றைக்கு யாரை தேடிக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய தேடுதல் எதுவா இருக்கிறது? இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமிக்குரிய காரியங்களை தான் தேடுகிறார்கள். கொலேசியர் நிருபக்காரன் சொல்கிறார், பூமியில உள்ளவைகள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற மேலானவைகளையே தேடுங்கள், பூமிக்குரியதை நாடாதுங்கள் என்று சொல்லுகிறார். கொலேசியர் நிருபத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் பூமிக்குரியவைகளை தேடாமல் பரலோகத்துக்குரியதை தேடுங்கள். தேவனுடைய பிள்ளையே, உயிர்த்தெழுந்த இயேசு எங்க இருக்கிறார்? உயிர்த்தெழும்பின இயேசு நம்முடைய பிதாவுடைய வலது வாசத்திலே சிங்காசனத்திலே வீற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் வீற்றுக் கொண்டிருக்கிறார். இயேசு மரியாளை பார்த்து கேட்கிறார், நீ யாரை தேடுகிறாய்? மரியாள் யாரை தேடினாள்? மரித்த இயேசுவை. அவருடைய அர்த்தம் என்னென்றால், இயேசு மரித்தது இந்த உலகத்தினுடைய பாவத்துக்காக தான். இயேசு உயிரோடு எழும்பினது உன்னையும் என்னையும் பரலோகத்தில் சேர்க்கும்படியாக. இதான் ஆவிக்குரிய டிரான்ஸ்லேஷன். இயேசு மரித்தது ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனை பரிசுத்தவானாய் மாற்றும்படியாக. இப்ப நீ மரித்த இயேசுவை தேடுகிற காரியம் அல்ல, உயிரோடு இருக்கிற இயேசு என்றால் அவர் உன்னை எப்படி ஆகிலும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும்படியாக. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனங்கள் பூமிக்குரிய காரியங்கள் எப்ப பார்த்தாலும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த சகோதரன் சொல்லுவார், ஐயா பணம் இல்லை, பணம் வேணும், கடன், இந்த பணத்தை குறித்தே பேசிக் கொண்டிருப்பார். 24 மணி நேரம் அவருடைய மைண்ட் பிக்ஸ் ஆகி போயிடுச்சு. நாம் 24 மணி நேரமும் யாரை குறித்து பேச வேண்டும்? உயிர்த்தெழுந்த இயேசுவை நீ விசுவாசித்து ரட்சித்து ஞானஸ்நானம் பெற்றிருந்தால் என் இயேசு எப்பொழுது வருவார் என்று நீ காத்து கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு மரியாளை பார்த்து கேட்டார்,
யாரை தேடுகிறாய்? தேவனுடைய பிள்ளையே, நீ இந்த உலகத்தை தேடுகிறாயா? சாத்தானுக்குரிய காரியத்தை தேடுகிறாயா? பணத்தை தேடுகிறாயா? ஆஸ்தியை தேடுகிறாயா? ஓடுகிறாயா? இல்லை உலகத்திலே அழிந்து போகிற காரியத்தை தேடுகிறாயா? நீ அதை தேடாதே, உயிரோடு இருக்கிற இயேசுவை தேடுவாயாக. இதனால்தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று தூதன் அங்கே அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார். நம்முடைய இயேசு உயிர் திரும்பினார். அதனுடைய ஆவிக்குரிய இன்னொரு அர்த்தம் என்ன என்றால், உனக்கு ஆண்டவர் ஜெயத்தை தந்திருக்கிறார், கிருபையை தந்திருக்கிறார். மூன்றாவது, இயேசு மரியாளை பார்த்து கேட்கிறார், யாரை தேடுகிறாய்? தேவனுடைய பிள்ளையே, பூமிக்குரிய காரியங்களை தேடும்படியாய் தேவன் உன்னை ரட்சிக்கவில்லை. பூமிக்குரிய காரியங்களை தேடும்படியாய் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. பூமிக்குரிய காரியங்களை தேடும்படியாய் கர்த்தர் உன்னை அபிஷேகிக்கவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தேடுங்கள். பரலோகத்தில் இருக்கிற மறைமுகங்களை தேடுங்கள். வேதத்தில் உள்ள ரகசியங்களை தேடுங்கள். ஜப ஜீவியத்தை தேடுங்கள். உபவாச ஜீவியத்தை தேடுங்கள். இயேசு எப்பொழுது வரப்போகிறார்? தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கிருபா வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு மணவாளனாய் வரும்போது நாம் மணவாட்டியை எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீ மறுபடியுமாய் இயேசுவை பார்த்து சொல்கிறார், ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையே, என்ற அர்த்தம் என்ன? அந்த இயேசு, அங்கே வேதம் சொல்கிறது, அவள் அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து, இயேசுவை மரியாள் தோட்டக்காரன் என்று நினைத்தாள். நம்முடைய இயேசு தோட்டக்காரன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அவர் உயிர்த்தெழும்பின இயேசு, அவர் மரணத்தை ஜெயித்த இயேசு. அவர் தோட்டக்காரன் அல்ல. மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார். எல்லாவற்றையும் ஜெயித்து நான் ஜெயித்தேன் என்று உயிரோடு எழும்பின வந்த இயேசுதான் அவர். அவர் தோட்டக்காரன் அல்ல. உன் வீட்டிலே உன் தேவன் தோட்டக்காரன் அல்ல. இயேசு சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் ஜெயித்தேன். என் பிள்ளையே, நீ கூட எல்லாவற்றையும் ஜெயித்து என்னோடு ஜெயாலியாய் வா. ஆகினால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே அங்க சொல்கிறார், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல எவன் ஜெயங்கொள்கிறானோ அவனும் கூட என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நம்முடைய இயேசு தோட்டக்காரன் அல்ல. மரியாள் அவளை பார்த்து தோட்டக்காரன் என்று நினைத்து அவள் பேசுகிறாள். அவர் தோட்டக்காரன் அல்ல, அவர் ஜீவனத்தின் அதிபதி. அவர் உயிர்த்தெழும்பின இயேசு. தேவனுடைய பிள்ளையே, உன் இயேசு இந்த நாளிலும் கூட உனக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் தருவார் என்று விசுவாசிப்பாயாக. இயேசு சொல்கிறார், நான் ஜெயித்து என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நீங்களும் கூட எவர் ஜெயம் கொள்கிறார்களோ அவர்களுக்கும் என்னோடு கூட என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அவர்களுக்கு நான் அருள் செய்வேன். தேவ பிள்ளையே, நீயும் கூட இந்த நாளிலே நீங்கள் அனைவரும் தேவனுடைய ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியுமாக கீழே 16ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்று அழைக்கிறார். மரியாளே என்று அழைத்த போது இயேசு திரும்பி பார்த்து ரபுனி என்றால் போதகரே என்று அர்த்தமாம். ஒவ்வொருவரையும் கூட இந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே இயேசு எப்படி மரியாளை பார்த்து பெயர் சொல்லி அழைத்தாரோ, என் பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நீ அனாதி அல்ல, நீ கைவிடப்பட்டவன் அல்ல. ஒருவேளை உன் கண் குருடாக்கப்பட்டிருக்கலாம். அன்றைக்கு மரியாளுடைய கண் குருடாக்கப்பட்டிருந்தது. இயேசு மரியாளை பார்த்து பெயர் சொல்லி அழைத்த போது மரியாளுடைய கண் திறக்கப்பட்டது போல இந்த நாளிலும் கூட உன்னை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். உன் கண் திறக்கப்படுகிறது, உன் நிந்தை நீங்கப்படுகிறது. நீ அனாதி அல்ல.
அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். மரியாளே என்று சொன்ன போது மரியாள் இயேசுவின் சத்தத்தை கண்டு, ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியும், அதுபோல மரியாள் தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே ரபுனி என்று கூப்பிட்டாள். ஆனா அதுக்கு மேலே தோட்டக்காரன் என்று அழைத்தாள். இயேசு பெயர் சொல்லி அழைத்த போது, இதைதான் நான் சொல்கிறேன், இன்றைக்கும் கூட இந்த காலவேளையிலும் கூட உன்னை பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டிருக்கிறார். நீ எங்க போகிறாய், எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? மனிதா, பாவத்துக்கு நேராய் ஓடுகிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். மரியாளே என்று அழைத்த தேவன் ஒவ்வொருடைய பெயரை சொல்லி, நீ என் கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வேதம் சொல்கிறது, இயேசு சொன்னார், இந்த பூமியில் இருக்கும் பொழுது என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருவனையும் புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ அனாதி அல்ல, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, பெயர் சொல்லி அழைத்த தேவன் இந்த நாளிலும் கூட நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உயிர்த்தெழும்பின இயேசு உன்னை பெயர் சொல்லி உன் கையை பிடித்து உன் கரத்தை பிடித்து அவர் தூக்கி எடுத்து உன்னை கண்மலையின் மேலே நிறுத்துவார். நீ அனாதி என்று நினைக்காதே, உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற ஒரு தேவன் உண்டு. உனக்காய் பட்சமாய் பேசுகிற ஒரு தேவன் உண்டு. உன் காயங்களை கட்டுகிற ஒரு தேவன் உண்டு. உன்னை சுமக்கிற ஒரு தேவன் உண்டு. உன்னை பாதுகாக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அடுத்து கீழே உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. அது மேலே வாசிக்கிறோம், அவள் போதகர் என்று கூப்பிட்டாள். ரபுனி என்றால் போதகர் என்ற அர்த்தம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நமக்கு போதிக்கிறவர், நமக்கு ஆலோசனை சொல்கிறவர், அவரே நமக்கு நல்ல ஞானத்தை தருகிறவர். அவர் போதகர். யாருமே நமக்கு ஆலோசனை சொல்லாமல் இருக்கலாம், நம்முடைய தேவன் நமக்கு நல்ல போதகரா இருக்கிறார். அதற்கு கீழே சொல்கிறார், நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போகவில்லை, நான் ஏறி போகிறேன் என்று சொன்னார். என் சகோதரனிடத்திற்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் என்று சொன்னார், உங்கள் தேவனிடத்திற்கு என்று சொன்னார். நமக்காக அன்றாட நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவன் உண்டு. அது மட்டுமல்ல, பிதா என்பது தகப்பனுடைய சுபாவத்தை காட்டுகிறது. நமக்காக ஒரு தகப்பனை போல சுமக்கிற ஒரு தேவன் உண்டு. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் நாளிலும் கூட நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு பலமாய் ரூபிக்கப்பட்டு எல்லாவற்றையும் ஜெயித்து எழும்பினது போல இந்த நாளிலும் கூட நாமும் கூட எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய் ஜீவிக்க வேண்டும். தோல்வி அடைந்தவர்கள் நாம் அல்ல. நம்முடைய தேவன் இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவ பிள்ளையே, நீ கூட சொல்லலாம், பாஸ்டர் இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டமா இருக்கு எப்படின்னு சொல்லலாம். இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். இதே சரீரத்துல தான். என் பிள்ளையே, என் கிருபை உனக்கு போதும். நீ என் கிருபையை பெற்றுக்கொண்டு நீ உலகத்தையும் உலகத்தின் வல்லமைகளையும் பாதாளத்தையும் நீ ஜெயிப்பாயாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த நாளிலும் கூட அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மை தொடட்டும். நான் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிடுங்கள், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீ மரித்த மனிதனை போல ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளையே, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னை தொடுவதாக, தேவனுடைய கிருபை உன்னை தொடுவதாக. எங்களை நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை தொட்டு ஒவ்வொருவருக்கும் அந்நிய பாஷை அடையாளத்துடன் அபிஷேகத்தை தந்து அந்த பெந்தகோஸ் என்னும் நாளிலே ஆண்டவரே, இந்த புதிய ஏற்பாட்டு சபையாய் நீர் மாற்றி நீர் வரும்பொழுது நாங்களும் கூட மகிமையுள்ள சபையாக,
தேவனே, எபேசிய நிருபத்தில் சொல்லப்பட்டபடி கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக உமக்கு முன் நிற்கத்தக்கதாக ஒரு மகிமை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.